அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வல்லப்பெருமான் இந்த உலகிற்கு உகைத்தளித்த சுத்தசன் மார்க்க நெறியினை தமது சொற்பொழிவுகளின் வாயிலாகவும் நூல்கள் வாயிலாகவும் இலகுவாக அனைவருக்கும் தெரியும் வண்ணம் பரப்பியவர்தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் தயா விளக்கமாலை என்ற ஒரு பதிகத்திற்கு அற்புதமான விளக்க உரையை சொற்பொழிவாக ஆற்றியுள்ளார்கள். இன்றைய நாளிலே தயவு வாழ்வு 62. அவர்கள் சொற்பொழிவாற்றிய நாள் 13/6/1982. சென்ற வார பாடல் உவந்தணி மாலையிலே என முடிவடைந்து இவ்வார பாடல் ஏலுமோ எனது வாய்மொழி என தொடங்கப்பட்டுள்ளது. ஏலுமோவெனது வாய்மொழி இந்த எரிதிரை அன்னவஞ்சூழ்ந்த மாலுமோர் உலகில் வாழுநர்களுக்கு வாதனையற்றதோர் வாழ்வு நாலுமோர் மூன்றாம் நலிபிறப்பெல்லாம் ஞாலமேலொழிந்திட ஞானம் ஆளுமோர் வடிவு அருளுதற்காக அணிபவர் கலங்கலீதாமே. தயா விளக்கமாலையின் பாடல்கள் ஒவ்வொன்றும் நமக்கு இறை உண்மையை நேரடியாக காட்டிக் கொடுத்து அதுகொண்டு அருள் இன்ப வாழ்வை கூட்டி வைப்பதாகவும் அமைந்துள்ளது. இப்பாமாலையின் உதவியால் நாம் அறிந்துணர்ந்து அனுபவித்த அருட்பேரின்பத்தை மற்றவர்களும் அறிந்து அடைய உதவி புரிவதாக உள்ளது. புற உலகில் மாலை சூட்டப்படும் நிகழ்ச்சியானது பெருமைக்காகவும் புகழுக்காகவும் நடத்தப்படுகின்றது. ஆனால் அம்மாலைகள் எல்லாம் ஒரு நாளில் வாடி பயனற்று போய்விடக்கூடியவையே. மாலை சூடுதல் மாலை சூட்டப்படுதல் இவ்விரு செயல்களுக்குமே ஒரு தகுதி உண்டு. இங்கு குறிக்கப்படும் மாலை மலர் மாலை அல்ல, பாமாலையாகும். அருள் உண்மைகளை விளக்க வந்த பாமாலைகள் எல்லாம் கடவுள் உண்மையை நேருக்கு நேர் உணர்த்துவனவாக உள்ளன. அப்படி சூட்டப்பட்ட மாலைதான் அருள் விளக்க மாலையாகும். வள்ளல் பெருமான் வழங்கியுள்ள அருள் விளக்க மாலை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே தம் அருளை சொல் மலர்களாக்கி வழங்க அவற்றையே தொடுத்து மாலைகளாக்கி இறைவனுக்கே சூட்டி மகிழ்ந்தார். வள்ளல் பெருமான் உள்ளத்தே அருட்பெரும் ஜோதியாக விளைந்த கடவுள் உண்மை இன்று தயாபெரும் ஜோதியாக எங்கும் நிறைந்து விளங்க தனிப்பெரும் தயவாக தயவு ஒளி விளக்காக நம்மில் விளங்கி கொண்டுள்ளது. அவ்வாறு விளங்கும் தயவு பதியே நம் உள்நின்று உதவி தயவு மலர்களையே எடுத்து கொடுக்க அவற்றை தொடுத்து தயா விளக்க மாலையாக அவருக்கே அணிவித்து பணிந்து நிற்கிறோம். இதுபோன்ற மாலைகள் கடவுளையே நம் முன்னேயே நிறுத்தி காட்டுவனவாக அமைந்துள்ள தன்மையை அருள் நாட்டத்தோடு படிப்பவர்கள் உணர முடியும். இவ்வாறு இறையருளை உள்நின்று உணர்த்த செய்யுள் வடிவாக சொல்லப்பட்ட இம்மாலையை உலகவர் ஏற்றுக்கொள்வார்களோ இல்லையோ என்ற ஐயமும் தோன்றுகின்றது. அவ்வாறு தோன்றிய ஐய வினாவே இப்பாடலின் முதல் வரியாக அமைந்துள்ளது. ஏலுமோ வெனது வாய்மொழி என்று. ஏலுமோ வெனது வாய்மொழி இந்த எரிதிரை அன்ன வஞ்சூழ்ந்த என்னும் வரிகளில் எரிதிரை என்பது வீசுகின்ற அலைகள் நிறைந்த கடலால் சூழப்பட்ட இவ்வுலகில் என்ற பொருள் தருவதாக உள்ளது. இந்நில உலகம் அதிக அளவு கடல் நீரால் சூழ்ந்தும் குறைந்த அளவு நிலப்பகுதி கொண்டதாகவும் அமைந்துள்ளது. கடல் நீரில் உண்டாகின்ற அலைகளுக்கு அளவே இல்லை. சில நேரங்களில் மிக பெரும் அலைகள் தோன்றி மறைவதும் உண்டு. பெரும் புயலால் பேரலை ஏற்படும்போது அது ஒரு கண்டத்தின் ஒரு கரையிலிருந்து மறுகண்டத்தின் எதிர்க்கரை வரை
உயர்ந்து சென்று கடலோரப் பகுதியில் நெடுந்தூரம் நீர் பரவி தாக்கி பலத்த சேதத்தையும் விளைவித்துவிட்டு பின் செல்லும். இதுபோன்ற அமெரிக்க நாட்டின் மேல் கரையில் தோன்றி ஜப்பான் நாட்டின் கீழ் கரை வரையிலும் சென்றடையும் என்பர். இம்மாதிரி பேரலையை TSUNAMI சுனாமி என்பர். இத்தகைய பேரலைகள் வீசுகின்ற கடல் சூழ்ந்த இவ்வையகத்தில் என்னுடைய வாய்ச்சொற்கள் எடுபடுமா, மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என வினவப்படுகின்றது. இம்மாயா உலகிலே மயக்கத்தாலும் அறியாமையினாலும் மக்கள் எண்ணற்ற வாதனைக்கு ஆளாகின்றனர். புற உடலே நாம் என்ற எண்ணம் இருக்கும் வரையிலும் தேகப்பற்று, புலனிச்சை போன்ற அவத்தைகள் வந்து கொண்டேதான் உள்ளன. தேகம் என்பது பொய், உள் விளங்கும் ஆன்மாவே நாம் என்ற பெரிய ஞானியர்கள் அகம் பிரம்மாஸ்மி என்றும் அயம் ஆத்மா பிரம்மம் என்றும் வேத மகா வாக்கியங்களை வழங்கியோரும் கூட உண்மையான இன்பானுபவ நிலை நின்று வாழ முடியாது உள்ளொடுங்கி போயினர். இவ்வாறு உள்ளொடுங்கிய காரணத்தால் புற உடல், உயிர் ஆகியவற்றை அலட்சியம் செய்து வாழ்வு பெறாமல் போயினர். இன்று சுத்த சன்மார்க்க நெறியானது உள்ளொடுங்கி பயனற்று போய்விடாது அகமிருந்து அனகமாக விரிந்து வாழ வழிகாட்டுகின்றது. எங்கும் நிறை தயாபெருஞ் ஜோதிபதியே தயவு ஒளி வண்ணமாக ஒவ்வொரு சிற்றணுவிலும் உள்நின்று விளங்குகின்றது. நம்மில் சிறநெடுத்தலத்தே பகர வடிவ குழியிடத்தே தயவு ஒளி விளங்கி கொண்டுள்ளது. அத்தயவு ஒளியின் ஆற்றலே உயிராக உடலாக விரிந்து செயல்படுகின்றது. எல்லா வகையான ஆற்றலும் செயல்களும் அந்த ஒளியிடமிருந்தே பெறப்படுகின்றது. இந்த உண்மைகளையெல்லாம் நாம் மன ஓர்மையுடன் கூடிய சத்விசார நிலையிலிருந்து உணரும் பொழுது உணர்ந்து கொள்ள முடிகின்றது. வள்ளல் பெருமான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை அகத்தே ஆன்ம நிலையில் கண்டு உணர்ந்து அதுவாகி நின்று வாழ்ந்தார். அவர்தம் இவ்வனுபவ நிலைதனை அவர் வாக்காலேயே அறிவோம். நினைத்த போதெல்லாம் நின்னையே நினைத்தேன், நினைப்பற நின்ற போதெல்லாம் எனைத்தனியாக்கி நின்கணே நின்றேன். என் செயல் என்னவோர் செயலும் திணைத்துணையனினும் புரிந்திலேன், எல்லாம் சிவன் செயலாம் எனப் புரிந்தேன். அனைத்துமென்னரசே நீ அறிந்ததுவே, அடிக்கடி உரைப்பதன் நினக்கே என்கிறார். தேகப்பற்று தவிர்த்து புறத்தூல தேக நிலை கடந்து அருள் ஒளி நிலை நின்று வாழும்போதுதான் வாதனையற்றதோர் வாழ்வு அடைந்திட முடியும். அதற்குரிய தருணமும் மனித பிறவி கிடைத்துள்ள இத்தருணம்தான் உரியதாக உள்ளது. இக்கருத்தை 4 நலிபிறப்பெல்லாம் ஞாலமேலொழிந்திட ஞானம் என்னும் வரிகளால் அறிகின்றோம். பிறப்பு 7 வகை என்று சொல்லப்படுகின்றது. 7வது நிலையான பிறப்பை பெற்றுள்ள தேவாதி தேவர்கள் எல்லாம் தங்களுடைய தவப்பயனால் 1000 ஆண்டுகள் வாழக்கூடிய தன்மை உடையவர்களாய் இருப்பினும் அவர்கள் ஒளியுடம்போடு இருப்பதால் அருள் அனுபவம் கிடைத்தற்கு உரியவர்களாக இல்லை. எனவே அவர்களும் இம்மனித பிறப்பையே நாடுகின்றனர். மனிதர்களாக பிறந்துள்ள நாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு கடவுள் உண்மையை உணர்ந்து அடைந்து அந்நிலை நின்று வாழ வேண்டும். அதற்கு துணையாகவே இன்று தயவு என்ற ஒரு ஒப்பற்ற சொல் திருவருளால் வழங்கப்பட்டுள்ளது. தயவு என்ற சொல் கடவுள் உண்மையை விளக்க வந்தது ஆகும். இறைவனின் எங்கும் நிறை அகண்ட தகராகாச வடிவை குறிப்பதாகவும் இறைவனின் வெளிப்பட்டிலங்கும் நம் ஆன்ம வடிவையும்
உ ஐஞ்செயல் காரியப்பாடுகளையும் விளக்குவதாக அமைந்துள்ளது. தயவு நமது உண்மையையும் விளக்குவதாக உள்ளது. த மெய்யறிவாகவும் ய உயிர் உணர்வாகவும் உ உடலாகவும் விளங்குகின்றது. எனவே கடவுளும் நாமும் மேநிலையில் இரண்டற்ற ஒன்றாக பிரிவர விளங்கி கொண்டுள்ளோம். அவரது அருள் ஆற்றலே எல்லாமாகவும் எதுவாகவும் விளங்கி கொண்டுள்ளது. இவ்வுண்மையை வெறும் படிப்பு புலமை அறிவுகளினாலோ மன அறிவின் துணையாலோ அறிந்து கொள்ளக்கூடியதல்ல. உள் விளங்கும் அருள் உணர்வு ஒன்றினாலேயே அறிந்துணர வேண்டும். இதனை என்னாலோ துரும்பு மசித்தெடுக்க முடியாதே, எல்லா அஞ்சை வல்லவனென்றெல்லாரும் புகழும், நின்னால் இவ்வுடைனா நின்னால் இவ்வுலகிடை நான் வாழ்கின்றேன் அரசே, நின்னருள் பெற்றழியாத நிலையை அடைந்திடவென், தன்னாலோர் சுதந்திரமும் இல்லை கண்டாய், நினது சகல சுதந்திரத்தை என்பால் தயவு செயல் வேண்டும், பின்னால் என்றிடிற் சிறிதும் தரித்திருக்க மாட்டேன், பேராணை உரைத்தேன் என் பேராசை இதுவே என்கிறார் வள்ளல் பெருமான். இம்மனித பிறவியை பெற்றுள்ள நாம் இத்தருணத்தே இப்போதே இறையருளை பெற்று பிறப்பை வென்று இறப்பை தவிர்த்து பேரின்ப நிலை பெறுதல் வேண்டும். இதனை ஞானம் ஆளுமோர் வடிவு அருளுதற்காக அணைபவர் கலங்கள் தாமே, அணைபவர் கலங்களீதாமே என்று விளக்கப்படுகின்றது. தயா உணர்வு உள்ளத்தே பெருக பெருக தயவு பணி புரிந்து கொண்டே வாழ வேண்டும். அந்த தயவு வாழ்வு மேற்கொள்ளும் போதுதான் உள்விளங்கும் அருள்வொளி தயவு ஒளியின் ஆற்றல் விரிந்து உயிரிலும் உடலிலும் நிறைந்து நமது உடலை அழியாத தேகமாக மாற்றுகிறது. ஒவ்வொரு அணுவிலும் பொருளிலும் விளங்குகின்ற அருள் ஒளியின் ஆற்றலே அதற்கு பொன்னாடையாக விளங்குகின்றது. புற உலகில் போற்றப்படும் பொன்னாடை எல்லாம் பொன்னாடை அல்ல. நெல் என்று எடுத்துக்கொண்டால் மேலே உமி உள்ளே அரிசி உள்ளது. அரிசிக்கு மேல் ஒட்டியுள்ளது தவிடோடு கூடிய உமி, அதுவே அதற்கு பொன்னாடை. மனிதனின் உடல் உயிர் ஆன்மா இவற்றில் உயிர் உடன் கூடிய உடம்பே பொன்னாடையாக விளங்குகின்றது. இப்பாடலின் முதல் வரியில் ஏலுமோவெனது வாய்மொழி என்ற ஐய வினாவிற்கு விடையும் அதற்குள்ளேயே அமைந்துள்ளது. ஏலுமோ என்பதை ஏலும் ப்ளஸ் ஓ என பிரித்தால் ஏலும் ஏற்றுக்கொள்ளும், ஓ ஓ வண்ணமாக, அருள் வண்ணமாக, தயவு வண்ணமாக என்பது பொருள். தயவு வண்ணமாக இத்தயா விளக்க மாலையை உலகம் ஏற்றுக்கொள்ளும். அதனால் ஒப்பற்ற ஞான வடிவம் தயவு வடிவம் ஆகிய சுத்த பிரணவ ஞானதேக நிலைகளை பெற்று இன்புறும் என உணர்த்தப்படுகிறது. த ஞானதேகம், ய பிரணவதேகம், உ சுத்த தேகம். இந்நிலையை பெற்றால்தான் எக்காலும் எதனாலும் அழியாத இன்ப வடிவை பெறலாம். அதோடு அழியாத இன்போடு நித்தியமாக வாழலாம் என்பதை வள்ளல் அடிகள் வழங்கியுள்ள பாடல் ஒன்றினாலேயே அறிந்துணரலாம். காற்றாலே புவியாலே ககனமதனாலே கனலாலே புனலாலே கதிராதியாலே கூற்றாலே பிணியாலே கொலைக்கருவியாலே கோளாலே பிறவியற்றும் கொடுஞ்செயல்களாலே வேற்றாலே எஞ்ஞான்றும் அழியாதே விளங்கும் மெய்யளிக்க வேண்டுமென்றேன் விரைந்தளித்தான் எனக்கே ஏற்றாலே இழிவன நீர் நினையாதீர் உலகீர் எந்தை அருட்பெருஞ்சோதி இறைவனைச் சார்வீரே. ஏற்றாலே இழிவன
நீர் நினையாதீர் உலகீர் எந்தை அருட்பெருஞ்சோதி இறைவனை சார்வீரே. எல்லாம் வல்ல தயாபெருஞ்சோதிபதியே, மிகச் சிறியதாகிய ஆன்ம அணுவில் இருந்து உதவி கொண்டே உள்ளார். இதுவேதான் நமது உண்மையாக இருக்கிறது. இதனை அறிந்து அதுவாகி வாழாதவரை நாம் தேகபோகத்தில் அழுந்தி கிடந்து யாதும் சாதித்துவிட முடிகின்றதில்லை. இந்த பற்றொழித்து அகத்தே தயா மயமாய் இருந்து கொண்டு வாழ்வதால் நாம் உள்ளிருக்கும் பதியே நம் மூலம் எதையும் செய்து முடித்து விடுவார். இது உண்மை. இப்படித்தான் நம் தயா விளக்க மாலையை உலகுக்கு ஏற்பித்து பெருநலம் விளைவிப்பது சத்தியம். தயவு. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, தயவு.